ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் குடிமையியல் பாடத்தில் இருக்கக்கூடிய சமத்துவம் என்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சமத்துவம்னா என்ன ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். சமத்துவம்னா என்னன்னா, சமத்துவம் அப்படின்றது இனம், பாலினம், மதம், ஜாதி, பொருளாதார நிலை மற்றும் பிற சமூக காரணிகள் இதை அடிப்படையாக பாகுபாடு காட்டாமல் எல்லா மனிதர்களுமே சமமாக நடத்துறது தான் சமத்துவம் சொல்கிறோம். அதாவது எந்தவித வேறுபாடும் இல்லாமல் நடத்துறது தான் சமத்துவம்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது வேறுபாடு இல்லாமல் நடத்துறது. ஓகே, நெக்ஸ்ட் ஜாதி, மதம், மொழி, பொருளாதாரம் இதை அடிப்படையாக வச்சு மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமை சரி செய்ய வேண்டும். எதை அடிப்படையாக வச்சு? இதை அடிப்படையாக வச்சு சமத்துவன்மையை சரி செய்யணும். எப்படி சரி செய்யலாம்னா, அவங்களுக்கு கல்வி மூலமாக சரி செய்யலாம். ஓகேவா? கல்வி மூலமாக இதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராசிரியர் லாஸ்கி அப்படின்றவர் அழகாக ஒன்று சொல்லியிருப்பார். சமத்துவம் அப்படின்றது என்னென்னா, சமமாக நடத்துவது மட்டும் கிடையாது, வெகுமதி அளிக்கிறதுலையும் சரி சமத்துவம் கொடுக்கணும். வெகுமதினா இந்த கிஃப்ட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த கிஃப்ட்டு இந்த மாதிரி கொடுக்கறதுல கூட சமமாக கொடுக்கணும். மேக்ஸிமம் சமத்துவம் எதை பற்றி வரும் அப்படின்னா, இந்த ஆண் பெண் பாலினை பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? பணக்காரன் ஏழை இதை பேஸ் பண்ணியும் வரும். ஓகேவா? நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே பொருளுடையதாக இருக்கும். நீதி அப்படின்னா நீதிமன்றம் மூலமாக உண்மையை அடிப்படையாக வச்சு தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வகைகள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சமூக சமத்துவம். எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் இம்பார்ட்டன்ட் என்ன டேட்டா இருக்கோ அதை உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லா மக்களுக்குமே சம தகுதி உடைய உரிமை கொண்டவர்கள். எல்லா மக்களுமே என்னது? சம தகுதி கொண்டவர்கள் தான். எந்த இட ஜாதி, சமய, கொள்கை, நிறம், இனம் இதை அடிப்படையாக வச்சு எந்த இடத்துலையுமே இந்த பாகுபாடு காட்டக்கூடாது. ஆளுமை நோக்கம் இந்த ரெண்டும் அடைவதற்கு சம வாய்ப்பு கொடுக்கணும். இதை சமூக சமத்துவம் சொல்கிறாங்க. ஆளுமை அவங்க நோக்கம் என்ன, அதை அடைவதற்கு அவங்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க நோக்கம் அடைவது அப்படின்றது என்னன்னா, அவங்களுக்கு குறிப்பிட்ட குறிக்கோள் இருக்கும் பார்த்தீங்களா, குறிக்கோள். இந்த குறிக்கோள் அடைவதற்கு அவங்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேருக்கு அந்த குறிக்கோள் நிறைய சம வாய்ப்பு கொடுக்கறனால அவங்க சமுதாயத்தில் ஒரு கீழ்நிலையில் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குடிமை சமத்துவம். குடிமை சமத்துவம் அப்படின்றது என்னன்னா, எல்லா குடிமக்களுமே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரன் இந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லாருமே சமந்தான். பிறக்கும்போது பணக்காரன் ஏழை ஒரு காலத்தில் பணக்காரன் ஏழையாக மாறலாம், ஏழை பணக்காரனாகவும் மாறலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையாக வச்சு யாரும் பாகுபாடு காட்டக்கூடாது. நம்ம இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதே போல் இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு யார் கொண்டு வந்தது அப்படின்னா, ஏவி டைசி. இவர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த சட்ட வல்லுனர். ஓகேவா? இவர் தான் இந்த ஓடு கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஓடு இது. யார் கொண்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சட்டத்தின் ஆட்சி ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து ஃபாலோ பண்ணாங்க. எங்கே? நம்ம இந்தியாவில். ஓகேவா? நெக்ஸ்ட் அரசியல் சமத்துவம். அரசியல் அப்படின்றது என்னன்னா, ஓட்டு போடுறது. இது வாக்களிக்கக்கூடிய உரிமை, அரசை விமர்சனம் செய்ய உரிமை. இந்தியாவில் 18 வயசு ஆனால் அவங்கள கம்பல்சரி எல்லாருமே எந்தவித பாகுபாடு இல்லாமல் ஓட்டை போடுற இது தரணும் அப்படின்ற இது சொல்லி வராங்க. ஓகேவா?
ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 1952 நடக்குது. ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. ஆனால் 1971 சுவிட்சர்லாண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தா, அப்புறமா சுவிட்சர்லாண்டில் கொடுத்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி 25 வயசு கம்ப்ளீட் ஆகினா எல்லாருமே எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாலின சமத்துவன்மை. இதான் ஆண் பெண் இந்த 2 பேருமே சம வாய்ப்பு கொடுக்கணும். ஆண்களுக்கு எப்படி சம வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதே போல் பெண்களுக்கு கொடுக்கணும். உரிமை சரி, பொறுப்பு, வாய்ப்பு எல்லாமே பாலினத்தை பொறுத்து அமையக்கூடாது. உள்ளாட்சி அமைப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் இவங்க எல்லாருமே சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று சொல்லி யுனிசெஃப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் இந்த பாலின சமத்துவம் அப்படின்றது 5வது இடத்துல இருக்குது, 5th பிளேஸில் இருக்குது. 2017 குறிக்கோள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான முக்கியமான டேட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மனித மாண்பு. மனித மாண்பு அப்படின்றது 2 பாயிண்ட்ஸில் இல்லை. ஒன்று சுயமரியாதை கொடுக்கணும். இந்த சுயமரியாதை பேஸ் பண்ணி தான் எல்லா மனிதனுக்கு தேவையான இந்த அடிப்படை உரிமைகளே ஒன்றிருக்கு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை தோன்றியதற்கு முக்கிய காரணமே சுயமரியாதை தான். மாண்பு அப்படின்ற வேர்டுக்கு மேலான, கௌரவமான, சிறந்த தகுதி அப்படின்ற பொருள் சொல்லலாம். ஒரு மனிதன் சமுதாயத்தில் ஒரு மதிப்புமிக்க மனிதராக உறுப்பினராக இருக்கணும். இதை கொண்டு வரணும்னா அவங்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும். சமத்துவம் இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம் அப்படின்றது கல்வியை பெற சம வாய்ப்பு கொடுக்கணும். ஒருத்தர் வந்து பணக்கார இதுமாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து கல்வி கொடுக்கணும். இந்திய அரசமைப்பில் சமத்துவம் இருக்கிற இதுலேயே ரொம்ப முக்கியமான இது மட்டும்தான். இந்திய அரசமைப்பில் சமத்துவம் என்ன சொல்ல ஆர்டிகல் 14 to 18 இந்த இருக்கக்கூடிய ஆர்டிகல்னால் குடிமக்களுக்கு அரசு சட்ட பிரிவுகள் சமத்துவத்தை கொடுக்குது. ஆர்டிகல் 21 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதே போல் சமமான பாதுகாப்பு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 21 புக்கில் 7th புக்கில் இந்த டேட்டா இருக்குது. ஓகேவா? ஆர்டிகல் 14 அனைவரும் சமம். 15 பாகுபாடு தடை. 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. 17 தீண்டாமை ஒழிப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது இதை வந்து ப்ரீவியஸ் கேட்ட கொஷின். இது ஓகேவா? ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் 18 பட்டம் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கின்றது. அது என்ன பட்டம் அளித்துனா சரியான பட்டம் கொடுக்கறது, தவறான வழியில் பட்டத்தை நிராகரிக்கிறது. இதுதான் வந்து சட்ட வேலைவாய்ப்பு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அதே போல் லைக் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் லைக் பண்ணாமல் நிறைய பேர் வியூஸ்லேயே பார்க்க தெரியுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.